Welcome to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது example 24. If A is equal to minus 4, 4, 4, minus 7, 1, 3, 5, 3, minus 1 and B is equal to 1, minus 1, 1, 1, minus 2, minus 2, 2, 1, 3. Find the products AB and BA and hence solve the system of equations. ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க AB, ஏயும் பியும் கொடுத்து find the product AB and BA அப்படின்னு இருக்காங்க. ஏபிங்கிற ப்ராடக்டையும் பிஏங்கிற ப்ராடக்டையும் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸை பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 1 1 மைனஸ் 2 மைனஸ் 2 2 1 3. இது எதோட கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா பியோட கோஎஃபிஷியன்ட் இருக்கா, இந்த பி மேட்ரிக்ஸ்ல இருக்கா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபுல்லா 1 மைனஸ் 1 1 இந்த இருக்கு, 1 மைனஸ் 1 1 1 மைனஸ் 2 மைனஸ் 2 இந்த இருக்கு, 2 1 3 இந்த இருக்கு. இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒரு மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸா இருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி டைப்ல ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி டைப்ல சம் கொடுத்துட்டாங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏ மேட்ரிக்ஸ் இருக்கும், பி மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸா இருக்கும். அப்படி இருந்தா தான் இந்த டைப்ல உள்ள சம்ஸ்ல. சரி, முதல்ல அவன் சொன்ன மாதிரி ஏபி கண்டுபிடிப்போம், பிஏ கண்டுபிடிப்போம், அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். ஸோ கிவன் தட் ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு, ஏபி கண்டுபிடிக்க போறோம். ஸோ முதல்ல ஏ மேட்ரிக்ஸ், அடுத்து பி மேட்ரிக்ஸ், அதான் ஏபி. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும், வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், மைனஸ் 4 into 1 minus 4, 4 into 1 4, 4 into 2 8. First row with the second column, minus 4 into minus 1 plus 4, 4 into minus 2 minus 8, 4 into 1 4. First row with the third column, minus 4 into 1 minus 4, 4 into minus 2 minus 8, 4 into 3 12. So first row எடுத்தாச்சு, first காலத்தை மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு, செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு, தேர்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க, minus 7 1 3. Second row with first column, minus 7 into 1 minus 7, 1 into 1 1, 3 into 2 6. இங்கே போட்டாச்சு. Second row with the second column, minus 7 into minus 1 plus 7, 1 into minus 2 minus 2, 3 into 1 3. இந்த இருக்கு. Second row with the third column, minus 7 into 1 minus 7, 1 into minus 2 minus 2, 3 into 3 9. இந்த போட்டாச்சு. அடுத்து third row with the first column, 5 into 1 5, minus 3 into 1 minus 3, minus 1 into 2 minus 2. Third row with the second column, 5 into minus 1 minus 5, minus 3 into minus 2 plus 6 ஆயிரும், minus 1 into 1 minus 1. இந்த இருக்கு. Third row with the third column, 5 into 1 5, minus 3 into minus 2 plus 6, minus 1 into 3 minus 3. செக் பண்ணி பாருங்க, minus 4 plus 4 cancel ஆச்சுன்னா 8, இங்க 8 minus 8 0 ஆயிரும், minus 4 minus 8 minus 12 plus 12 0 ஆயிரும். இப்போ 8 0 0, இதான் first row. Second row பாருங்க, 1 plus 6 7, 7 minus 7 0 ஆயிரும், 7 minus 2 5, 5 plus 3 8, அப்போ இங்க 8 வரும், minus 7 minus 2 minus 9 plus 9 0 ஆயிரும். இப்போ second row 0 8 0 வரும். First row என்ன வந்துச்சு 8 0 0, second row 0 8 0. Third row பாருங்க, 5 minus 3 minus 2 minus 5, 5 minus 5 0 ஆயிரும், minus 5 minus 1 minus 6 plus 6 0 ஆயிரும், 9 minus 11 minus 3 8 ஆயிரும். அப்போ இது 0 0 8 இந்த மாதிரி வந்துடும். 8 0 0 0 8 0 0 0 8. ஒரு 8 காமன் எடுத்துடலாம். மேட்ரிக்ஸ் இருந்து மொத்தமா ஒரு நம்பரை காமன் எடுத்துடலாம் இல்லையா, 8 காமன் எடுத்துடலாம். 1 0 0 0 1 0 0 0 1 அந்த மாதிரி வந்துடும். ஸோ இட் இஸ் 8 into I3. நான் ஏபி கண்டுபிடிச்சேன், அது என்ன வருது 8 into I3 வருது. ஸோ இது ஈக்குவேஷன் 1. ABC equal to 8 into I3. இந்த மாதிரி கண்டிப்பா வரணும். ஒரு நம்பர் இன்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கண்டிப்பா வரணும். அடுத்து BA கண்டுபிடிக்கும். சிமிலர்லி போடக்கூடாதுன்னா, ஏன்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் AB அண்ட் BAன்னு சொல்லியிருக்கோம். அதனால BA நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கணும். BAனா முதல்ல B எழுதிக்கணும், அதுக்கடுத்து A எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் போடுங்க. 1 minus 1 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 into minus 4 minus 4, minus 7 into minus 1 minus 7, minus 1 into minus 7 plus 7, 1 into 5 5. First row with the second column, 1 into 4 4, minus 1 into 1 minus 1, 1 into minus 3 minus 3. First row with the third column, 1 into 4 4, minus 1 into 3 minus 3, 1 into minus 1 minus 1. But second row with first column, 1 into minus 4 minus 4, minus 2 into minus 7 plus 14, minus 2 into 5 minus 10. Second row with the second column, 1 into 4 4, minus 2 into 1 minus 2, minus 2 into minus 3 plus 6. தப்பெல்லாம் பண்ணணுங்க. Second row with the third column, 1 into 4 4, minus 2 into 3 minus 6, minus 2 into minus 1 plus 2. அப்போ செகண்ட் ரோ எடுத்து 3 மல்டிப்ளை பண்ணியாச்சு, 3 கணக்கையும். அப்புறம் தேர்ட் ரோ எடுத்து 2 into minus 4 minus 8, 1 into minus 7 minus 7, 3 into 5 15. Third row with the second column, 2 into 4 8, 1 into 1 1, 3 into minus 3 minus 9.
Third row to third column. 2 into 4, 8. 1 into 3, 3. 3 into minus 1, minus 3. This is the answer. 7 plus 5 is 12. 12 minus 4, 8. Minus 3 minus 1, minus 4. Plus 4 is 0. Minus 3 minus 1 minus 4 plus 4 is 0. So 8, 0, 0. Our answer is minus 4 minus 10 minus 14 plus 14, 0. 6 plus 4 is 10. 10 minus 2, 8. This is 4 plus 2, 6. 6 minus 6 is 0. 15 minus 8 minus 7 minus 15. Check more 0. Here 9 minus 9, 0. Here 11 minus 3, 8. That's answer. 8, 0, 0, 0, 8, 0, 0, 0, 8. 8 1 0 0 0 1 0 0 0 1. So it is also 8 into I3. From BA கண்டுபிடிச்சேன் அதுவும் 8 into I3 தான் வந்திருக்கு. இப்போ AB 8 into I3 தான், BA 8 into I3 தான். From 1, 2 எழுதிக்கலாமா? AB is equal to BA is equal to 8 into I3. AB 8 into I3, BA 8 into I3. இப்போ dividing by 8 போட்டுருவோம்னா, dividing by 8 போட்டா AB by 8 is equal to BA by 8, 8 I3 by 8. 8 8 அடிச்சுக்கலாம்னா இதை கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? AB by 8 1 by 8 into A எழுதிக்கலாம்னா இந்த 8 முன்னாடி போட்டுக்கலாம். 1 by 8 into A கூட ஒரு B. இங்கே B தனியாக வச்சுக்கோங்க. 1 by 8 into A தனியாக போட்டுக்கோங்க. இந்த கீழே உள்ள 8 1 by 8 போட்டுக்கலாம். அதை A யோட சேர்த்து சேர்த்து எழுதுங்க. 1 by 8 into A equal to 8 8 இங்கே கேன்சல் ஆச்சுன்னா I3. இது நம்ம டெஃபினேஷன் மாதிரியே இருக்குமா? A into A inverse equal to B into B inverse equal to I அந்த மாதிரி இருக்கா? Sorry, A into A inverse equal to A inverse into A is equal to I அந்த மாதிரி. இங்கே B into B inverse வச்சுக்கலாங்க. It is of the form. இதை B inverse வச்சுக்கோங்களேன். B inverse into B is equal to B into B inverse is equal to I3. அந்த மாடலில் வந்துருச்சு. What is B inverse அப்படின்னு கேட்டா 1 by 8 into A. இன்னொரு விஷயம், ஒரு மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி வருதோ அந்த மேட்ரிக்ஸ் தான் இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். B யோட 1 by 8 into A மல்டிப்ளை பண்ணா I3 வருது. அப்போ 1 by 8 into A தான் இதோட இன்வர்ஸ், B யோட இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸை சேர்க்கும் போது ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா that matrix is the inverse of the given matrix. இப்போ B யோட 1 by 8 into A சேர்த்தா தான் என்ன வருது? I3 வருது. அப்போ B யோட இன்வர்ஸ் என்ன? 1 by 8 into A அப்படி வச்சுக்கலாம். ஸோ B இன்வர்ஸ் என்னன்னு கேட்டால் 1 by 8 into A. அப்போ B இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by 8 அப்படியே வச்சுக்கோங்க. A அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். -4 4 then A -7 1 3 5 -3 -1. என்னைக்கோ நம்ம B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து AB கண்டுபிடிச்சேன், BA கண்டுபிடிச்சேன். ரெண்டு 8 into I3க்கு ஈக்குவலாக இருந்துச்சு. டிவைடிங் பை 8 போட்டு B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ B இன்வர்ஸை நான் ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிக்காம இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறேன். டெஃபினேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஒரு மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைச்சுன்னா that matrix is inverse of the given matrix. சரி, நம்ம பர்பஸ் என்னன்னு பாருங்க. நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். இப்போ given சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன? x minus y plus z is equal to 4, x minus 2y minus 2z is equal to 9, 2x plus y plus 3z is equal to 1. இது அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும் இல்லையா? வழக்கமாக மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றும் போது ax is equal to b எழுதுவோம் நம்ம. ஆனால் இதோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக b யோட கோஎஃபிஷியன்ட் தான் இருக்குன்னு சொன்னோம். இதோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக b மேட்ரிக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால இந்த ax equal to b எழுத வேண்டாம், bx equal to c எழுதுவோம். வேற b என்னன்னு கேட்டா கோஎஃபிஷியன்ட் சொல்லுங்க. 1 minus 1 1, 1 minus 2 minus 2, 2 1 3. இதான b மேட்ரிக்ஸ். xங்கிறது xy z, cங்கிறது 4 9 1. வழக்கமா நேத்துல என்ன பண்ணோம்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதும்போது ax is equal to b எழுதுவோம். இங்க வந்து எப்படி எழுதுறோம்? bx equal to c எழுதுறோம். ஏன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட்டை ஃபார்ம் பண்ணி b போட்டோம் வச்சுக்கோங்களேன், இது b மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்படிதானே நம்ம ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சோம். ஸோ இதான் b மேட்ரிக்ஸ். இப்போ ax is equal to b னா என்ன சொல்லுவோம்? x equal to a inverse into b ன்னு சொல்லுவோமா? இந்த இங்கிட்ட என்ன இருக்கோ அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை வச்சு இங்கிட்ட உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். அதனால லாஜிக்கு எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா நேற்று சொன்னோம்? x is equal to a inverse into b ன்னு சொன்னோம். லெஃப்ட் சைடு a இருக்கும், அதனால a, ரைட் சைடு b இருக்கும், அதனால a inverse into b. இது bx equal to c ன்னு இருக்கிறதுனால xக்கு ஃபார்முலா b inverse into c. x equal to b inverse into c. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ax is equal to b இருந்தா x என்ன? a inverse into b. இங்கிட்ட உள்ள மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை வச்சு இங்கிட்ட உள்ள மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். அப்புறம் x கிடைச்சிடும். இங்கிட்ட உள்ள மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் b இன்வர்ஸ், இங்கிட்ட c, அப்போ b inverse into c. இப்போ கேபிட்டல் x க்கு ஃபார்முலா b inverse into c. b இன்வர்ஸ் நம்ம தனியாவே கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் b மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். அப்படிதானங்க சொன்னோம். இதான் b மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்டே அப்படிதான் ஆரம்பிச்சோம். நம்ம அதை செக் பண்ணிட்டு தான் இந்த இதே சொல்லணும். b மேட்ரிக்ஸ் தானே கோஎஃபிஷியன்ட்ஸ். ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் b மேட்ரிக்ஸ், b மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ். அப்போ b இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஆல்ரெடி. அதனால திருப்பி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த b இன்வர்ஸ் அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணா போதும். x equal to b inverse into c தானே, அந்த b inverse அப்படியே இங்க போட்டுக்கலாம். கண்டுபிடிச்ச b inverse இருக்கலாம், ஈக்குவேஷன் 3 அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ பி இன்வர்ஸ் சிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 491. அப்போ எக்ஸுக்கு ஃபார்முலா பி இன்வர்ஸ் இன்ட்டு சி. பி இன்வர்ஸ் எழுதியாச்சு, சி எழுதியாச்சு. அப்புறம் ஈக்குவேஷன் 3. ஸோ 1/8 அப்படியே வச்சு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. -4 into 4 னா -16, 4 into 9 36, 4 into 1 4. So -16 plus 36 plus 4. Second of the first column, -7 into 4 -28, 1 into 9 9, 3 into 1 3. Third row to this column, 5 into 4 20, -3 into 9 na -27, -1 into 1 -1. Multiply பண்ணியாச்சு. 1/8 அப்படியே வச்சுக்கோங்க. 36 plus 4 na 40. 40ல 16 போச்சுன்னா 20. 9 into 3 12, -28 plus 12 na -16. இங்க ஒரு -21 -1 na -28, plus 28 சேர்த்தா -8. ஸோ முன்னாடி 1/8 இருக்கு. 1/8 உள்ள கொண்டு போனா 8க்கும் 24 கிடைச்சா 3, 8க்கும் -16 கிடைச்சா -2, 8க்கும் -8 கிடைச்சா -1. x கண்டுபிடிச்சாச்சு. 3 -2 -1. x தான் xyz. So 3 -2 -1. Comparing the coefficient போட்டா x equal to 3, y is equal to -2, z is equal to -1. இதுதான் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த மாதிரி டைப்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரெண்டு மேட்ரிக்ஸ் AB கொடுத்திருப்பாங்க, ஃபைண்ட் த ப்ராடக்ட் AB and BN கொடுத்திருப்பாங்க, சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. அது ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸா இருக்கும். அப்ப நீங்க AB கண்டுபிடிக்கணும், BA கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சம் நம்பர் இன்டு I3 க்கு ஈக்குவலா இருக்கும். அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணா B இன்வர்ஸ் கிடைச்சிடும். அந்த 1/that number into A தான் B இன்வர்ஸ். இது அப்படியே ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எழுத வேண்டியது bx = c ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. B இன்வர்ஸ் x க்கு ஃபார்முலா B இன்வர்ஸ் into c. இதே மாடல்ல எக்ஸசைஸ் ஒரு சம் இருக்கு பாருங்க. எக்ஸசைஸ் 1.3ல இதே மாடல்ல சம் இருக்கு. அது எத்தனாவது சம்மா இருக்கு? செகண்ட் சம்மா இருக்கு. A இருக்கு, B இருக்கு. Find the product AB and BA and hence solve the system of equation. இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க. 1 1 2 இருக்கா? 3 2 1 இந்த இருக்கா? 2 1 3 இருக்கா? இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் B மேட்ரிக்ஸ் ஓட எலிமெண்ட்ஸ். அப்ப நீங்க AB கண்டுபிடிங்க, BA கண்டுபிடிங்க. அது சம் நம்பர் இன்டு I3 ன்னு இருக்கு. அப்படி அந்த நம்பரால் டிவைட் பண்ணா அந்த நம்பர் 1/that number into A தான் B இன்வர்ஸ். அப்ப இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை bx = c ன்னு எழுதுனா x = B இன்வர்ஸ் into c. கண்டுபிடிச்ச B இன்வர்ஸ் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணா B இன்வர்ஸோட c ஐ மல்டிப்ளை பண்ணா கேபிட்டல் X கிடைச்சிடும். நம்ம எக்ஸாம்பிள் 24 மாடல்ல அப்படியே இந்த சம்ம செஞ்சிடலாம்ங்க. இது அப்படியே ஹோம்வொர்க் எடுத்து செஞ்சிருங்க.